கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு இந்த மூவி நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு இன்னும் ஒரு மாதம் கூட டைம் இல்லை. இப்போதைக்கு அந்த படத்தை பற்றிய நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னா, இந்த படம் ஏகப்பட்ட ரீஷூட்டை இன்வால்வ் ஆகிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம நிறைய ஆக்டர்ஸே அதில் நடித்தவங்களே இது மறுபடியும் ரீஷூட் பண்ணி மொத்தமாக இருந்த படங்களே மாறிடுச்சு. முன்னாடி இருந்த படத்துக்கு இந்த படத்துக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, அது வேற படம் இது வேற படம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு படத்தையே 2 பார்ட்டாக எடுத்திருக்காங்க. அது முன்னாடி எடுத்த படம் வேற மாதிரி இருந்துச்சா, பின்னாடி இப்போ எடுத்த படம் வேற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க பார்க்க போறது முன்னாடி எடுத்த படமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ரூமர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது எட்டர்னல்ஸ் மூவியை விட ரொம்ப கம்மியான அளவு தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் போயிடும் அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒஸ்டான விஷயம் தான். ஏன்னா மார்வல் இப்போதைக்கு ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்காண்டி தான் நம்ம ஆர்டிஜேவை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆர்டிஜே வர்றதுக்கு முன்னாடியே இந்த படம் அடி வாங்குச்சுன்னா ஆர்டிஜே வர்றது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏன்னா ஆர்டிஜேவை இன்னும் 2 வருஷத்தில் அவருக்கான ரோலையும் முடிக்க போகிறாங்க. ஸோ மார்வல் இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் சூட்டப் ஆகி கொஞ்சம் டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் வர படங்களை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்தா நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு வந்துட்டு ஒரு முக்கியமான படம் தான் மார்வலுக்கு. பட் அது எப்படி அமைப்போகுதுங்கிறது நம்ம படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டு அதை பற்றி தாட்ஸை நம்ம கமெண்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ போகலாம். பாய்.